வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கு வராம தடுக்கிறதுக்காக சென்னை தாம்பரத்துல முகாம் ஒன்று நடத்துறாங்க. இந்த முகாம் ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகுது. இதுல விட்டமின் ஏ குறைபாடுக்கான மாத்திரை, ஜிங்க், மினரலுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் மாதிரியான விஷயங்களை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கான ஜெனரல் செக்கப்புமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்க அங்கன்வாடி சென்டர் இல்ல பிரைமரி ஹெல்த் கேர் சென்டருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சோழிங்கநல்லூர்ல இருக்க ராமன் தாங்கல் ஏரியா பசுமை பூங்காவா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாநகராட்சி முடிவு பண்ணிருக்காங்க. இதுல ஃபிளவர் கார்டன், பேம்பு ட்ரீ பார்க், வாக்கிங் பார்க், பட்டர்ஃப்ளை பார்க்னு ரொம்ப அழகான வசதிகள் மட்டும் இல்லாம இந்த ஏரிக்கு நடுவுல ஒரு தீவு அமைச்சு அந்த தீவுல நிறைய மரங்கள் வளர்த்து ஃபியூச்சர்ல சோழிங்கநல்லூரை பார்த்து அப்படியே வந்து ஒரு பசுமை காடு மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய பிளானே பண்ணி வச்சிருக்காங்களாம். பார்க்கலாம். சென்னை நந்தனத்துல ஏற்கனவே ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கப்போ அதுல இருந்து ஒரு 30 மீட்டர் தொலைவில் இன்னொரு மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போதான். இது எதுக்கு அப்படின்னா பூந்தமல்லி பைபாஸ்ல இருந்து லைட் ஹவுஸ் வரைக்கும் போற அந்த வழித்தடத்துல இந்த மெட்ரோ ஸ்டேஷனோட ஸ்டாப் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம 2026ல இருந்து இந்த ஸ்டேஷன் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அப்டேட் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ல 1 மினிட் குள்ள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிண்ண ஃபாலோ பண்ணுங்க.